இந்தியாவில் இருக்கிற சின்ன பசங்க மோஸ்டா பாத்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்ற ஒரு ஆசையோட இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சின்ன பையனும் பாத்தீங்கன்னா தான் கிரிக்கெட்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு மிகுந்த ஆசையோட இருந்தாரு. பட் தன்னோட ஃபாதர் கிரிக்கெட் கிட்ட வாங்கி கொடுக்காத நிலையில இருந்தாரு. அதன் காரணத்துல வேற ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல நம்ம விளையாடி நம்ம நாட்டையும் நம்ம அப்பாவையும் பெருமைப்படுத்தணும் அப்படின்னு எண்ணினாரு ஒரு சின்ன பையன். அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலை தன்னோட ஸ்போர்ட்டாக கருதி ஃபுட்பால் அகாடமியில் ஜாயின் பண்ணி நாளுக்கு நாள் அவரோட ட்ரைனிங்கை இன்டென்ஸ் ஆக்கி 20 இயர்ஸ் லேட்டர் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபுட்பால் டீமை ரெப்ரசன்ட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா த கேப்டன், த லீடர், த லெஜண்ட் அப்படின்னு ஆயிருக்காரு. நான் பேசுறது சுனில் சேத்ரியை தான். சுனில் சேத்ரியோட கடைசி மேட்ச் குவைத்துக்கு எதிராக இன்னைக்கு ஆடுறாரு. அண்ட் இன்னைக்கு எவ்வளவு கோல்ஸ் அடிக்க போறாரு அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா அவர் கடந்து வந்த ஜேர்னி பாத்தீங்கன்னா ரொம்பவே ரிமார்க்கபிளா இருந்திருக்கு. அண்ட் சுனில் சேத்ரியோட லைவ் ஸ்டோரியை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த வீடியோக்கான ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா குவைத் மேட்ச்க்கு முன்னாடி நடந்தது. ஸோ குவைத் மேட்ச்ல சுனில் சேத்ரி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்னு தெரியல. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாரு அண்ட் எவ்வளோ கோல்ஸ் அடிச்சாரு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பட் அவர் கடந்து வந்த பாதையை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிமார்க்கபிளான பாதை அப்படின்னு சொல்லியே ஆகணும். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபுட்பால் டீம் பார்த்தீங்கன்னா 150th 160th அண்ட் 117th ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா FIFA ரேங்கிங்கில் இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா சுனில் சேத்ரி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 90th ரேங்க் பார்த்தீங்கன்னா வந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிமார்க்கபிளான செயல். சுனில் சேத்ரியோட கோல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரிமார்க்கபிளான கோல்ஸ் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஒரு கட்டத்தில் செகண்ட் ஹையஸ்ட் ஆக்டிவ் கோல் ஸ்கோரராக இருந்தார் ஆஸ் ஃபார் அஸ் இன்டர்நேஷனல் கோல்ஸ் இஸ் கன்சர்ன். அண்ட் சுனில் சேத்ரி இப்போ 3rd பிளேஸில் இருக்காரு வித் 94 கோல்ஸ். அண்ட் எனக்கு தெரிஞ்சு சுனில் சேத்ரி ஹைலைட்டாக காமிச்ச மூமெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018ல் இன்டர் கான்டினென்டல் கப் ஒன்று நடக்கும் விசஸ் கென்யா. அண்ட் ஃபைனல்ஸில் பார்த்தீங்கன்னா கென்யாவுக்கு எதிராக சுனில் சேத்ரி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி இந்தியன் டீமை அந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்டை ஜெயிக்க வச்சிருப்பாரு. அது எனக்கு சுனில் சேத்ரி கிட்டேருந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு கோல்ஸ் அப்படின்னு சொல்லி ஆகணும். அண்ட் ஐஎஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2018 அண்ட் 19 சீசனில் சுனில் சேத்ரி பார்த்தீங்கன்னா ஒரு சரியான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருப்பாரு. பெங்களூரு எஃப்சி அப்போ கூட சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்கும். அந்த சீசனில் சுனில் சேத்ரி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருப்பாரு. மேட்ச் ஆன் மேட்ச் அசிஸ்ட் அண்ட் கோல்ஸ் அடிச்சிருப்பாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிமார்க்கபிளான ஒரு செயல் அப்படின்னு சொல்லி ஆகணும். அண்ட் ஐஎஸ்எல் வர்றதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா சுனில் சேத்ரி வேரியஸ் லீக்ஸில் அவருக்கு ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் கிடைச்சிது. மான்செஸ்டர் யுனைடெடுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா சுனில் சேத்ரி ஆடி இருக்காரு. அண்ட் பிரீமியர் லீக்கில் கூட ஆட சான்ஸ் கிடச்சிது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் 70th ரேங்கிங்குள்ளே இல்லாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா சுனில் சேத்ரியை டீமில் எடுக்கலை. பட் சுனில் சேத்ரி பார்த்தீங்கன்னா யூரோப் ஃபுட்பாலில் கண்டிப்பாக ஆடி இருக்க வேண்டிய ஒரு பிளேயர். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியன் டீமோட ரேங்கிங் காரணத்தினால பார்த்தீங்கன்னா அவர் ஆட முடியல. சப்போஸ் சுனில் சேத்ரி ஆடிந்தா கண்டிப்பாக இந்தியன் டீமை பார்த்தீங்கன்னா இன்னுமே டெவலப் பண்ணியிருப்பாரு அவரோட கோல்ஸ் மூலயமா அப்படின்றது எங்களோட கருத்து. ஸோ சுனில் சேத்ரியோட கரியர் பார்த்தீங்கன்னா ஒரு ரிமார்க்கபிளான கரியர் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ கைஸ், உங்களோட ஒப்பீனியன் என்ன? சுனில் சேத்ரியோட கோல்ஸ்லேயே எந்த கோல் உங்களுக்கு ரொம்பவே மைண்டில் ரிமெம்பரன்ஸாக இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் ப்ளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா.